மிரட்டலான மயில். ஒரு சிறிய காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் ஓர் அழகான மயில் அந்த காட்டிற்கு வந்தது. அதன் பளபளப்பான இறகுகளை பார்த்து எல்லா விலங்குகளும் ஆச்சரியமடைந்தன. ஆனால் அந்த மயிலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது தன் இறகுகளை விரித்து மிரட்டும். மயில் தன்னுடைய புது இடத்தை கையில் எடுத்துக்கொள்ள முயற்சித்தது. அது முதலில் கரடியை மிரட்டியது. பூ, நான் மிகப்பெரிய மயில், பயந்துவிடு என்றது. ஆனால் கரடி எதற்கு பயப்பட வேண்டும்? அது சிரித்து, என்னடா இது, நீ பறவைதானே என்று சொல்லிவிட்டு நடந்து சென்றது. பிறகு மயில் முயலையையும் குரங்கையும் ஓநாயையும் மிரட்ட முயன்றது. ஆனால் எல்லாரும் அதை கேலி செய்தனர். மிரட்டலான மயில் ஹா ஹா என்று சிரித்தது. ஒரு நாள் மயில் ஒரு சிங்கத்தைச் சந்தித்தது. வழக்கம்போல் அது இறகுகளை விரித்து பூ என்று சத்தம் போட்டது. ஆனால் சிங்கம் புன்னகைத்து, நீ அழகாக இருக்கிறாய், ஆனால் என்னை மிரட்ட முடியாது என்று சொன்னது. அந்த நாளில் இருந்து மயில் மிரட்டுவதை விட்டுவிட்டு நடனம் ஆடத் தொடங்கியது. வனவிலங்குகள் அனைவரும் சேர்ந்து அதன் நடனத்தை ரசிக்க ஆரம்பித்தனர். கதையின் நீதி: தன்னம்பிக்கை நல்லது, ஆனால் அடுத்தவர்களை மிரட்டுவதால் யாரும் நம்மை பார்த்து பயப்படமாட்டார்கள். உண்மையான ஆற்றல் நட்பிலும் மகிழ்ச்சியிலும் தான் இருக்கிறது.